எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ரோமர் 12:8. இந்த வசனத்திலிருந்து கடைசி வார்த்தையாக பயன்படுத்தப்படுகின்ற உற்சாகத்துடனே, உற்சாகம் என்ற வார்த்தையை சற்று விலக்கி சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். சரி, இங்கே நான் வாசித்த அந்த வசன பகுதிக்கு மேல் பகுதியானது ஆவிக்குரிய வரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. நமக்கு தெரியும், பொதுவாக வேதத்துல 4 இடங்களில் இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுகிறது. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம், அப்புறம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதுபோல எபேசியர் 4ஆம் அதிகாரம் மற்றும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலும் இந்த 4 இடங்களில் வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இங்கே சொல்லப்பட்ட அந்த கடைசி வார்த்தை, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பொதுவாக இந்த 12ஆம் அதிகாரம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கட்டளைகளைத்தான் இந்த கடைசி அதிகாரத்திற்கு முன், அதாவது முடிவு பகுதியான இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் எவ்வாறு ஒரு மனிதன், ஒரு பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நீதிமானாக்கப்படுகிறார், பரிசுத்தமாக்கப்படுகிறார், மகிமை அடைய போகிறார் என்பதை குறித்து தான் இந்த நிருபத்தில் அவர் எழுதி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 16 அதிகாரங்களும் மொத்த வசனங்கள் 433 வசனங்களும் இதில் உள்ளன. அதில் பார்த்தால், அதாவது முதல் பகுதியில் யூத மதத்தில் அல்லது யூதர்கள் பாவிகளாகவும் புறஜாதிகள் பாவிகளாகவும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே பாவம் செய்தவர்களாக, பாவிகளாக, தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருந்தோம். இருப்பினும் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும், நீதிமானாக்கப்பட முடியும், அப்புறம் கடைசியில மகிமை அடைய முடியும் என்பதை பேசுகிறார். அடுத்து 9, 10, 11 போன்ற அதிகாரங்கள்ல இஸ்ரவேலர்களுக்கென்று சில பகுதிகளை ஒதுக்கி அவர்களுடைய கடந்த காலம் எப்படி, நிகழ்காலம் எப்படி, எதிர்காலம் எப்படி என்பதை பேசிவிட்டு இந்த 12ஆம் அதிகாரத்தில் நடைமுறை காரியங்களாக அவர் பேசுகிறார். அப்ப அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 21 காரியங்களை 9வது வசனத்திலிருந்து பேசுகிறார். 9லிருந்து 21வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 21 காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். உதாரணமா வசனம் 9லிருந்து நீங்கள் கவனிக்கலாம். அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றி கொள்ள வேண்டும். அப்புறம் 10வது வசனத்தில் சகோதர அன்பில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்க வேண்டும், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும், அப்புறம் நம்முடைய வாழ்வில் விடாமுயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாய்ப்புகளை தெரிந்து கொண்டு, வாய்ப்புகள் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அப்புறம் நம்முடைய நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உபத்திரவத்தில் நம்முடைய மனது பொறுமையோடு இருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்,
தேவையுள்ள பரிசுத்தவான்களுக்கு, சகோதரர்களுக்கு நம்மால் இயன்றவரை உதவி செய்ய வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் செய்ய வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களை சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்புறம் சந்தோஷப்படக்கூடியவர்களோட நாம் சந்தோஷப்பட வேண்டும், அழக்கூடியவர்களோடு நாம் அழ வேண்டும். அப்புறம் ஏற்றத்தாழ்வு ஒருவரில் ஒருவர் நாம் பார்க்க கூடாது, நம்மில் தற்பெருமை கூடாது, நம்முடைய பண்பு எல்லோருக்கும் தெரிந்ததாக பொதுவானதாக தேவனுடைய அந்த அன்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பழிவாங்கும் எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது, தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். இப்படி போன்ற காரியங்கள் நமது அனுதின வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்க மிக அழகாக கிட்டத்தட்ட 21 காரியங்களை பேசுகிறார். சரி, நான் வாசித்த அந்த வசனத்துக்கு வரலாம். 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உற்சாகத்துடனே செய்ய கடவன் அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான். எஸ், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பல நிலைகளில் நாம் உற்சாகப்படக்கூடியவர்களா இருக்கு. உதாரணமா நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களையே நாம் ஒப்பிட்டு பார்த்தால் பல நிலைகளில் பலவிதமான காரியங்களில் அவர்கள் உற்சாகமா இருப்பாங்க. ஒருவேளை சபைக்கு சென்று பாய் விரிப்பதில் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி நடத்தணும், அதுல ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஒரு ஊழியரை அழைத்து அவர்களை விருந்தோம்பல் செய்வதில் சில பேர் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. விளையாட்டுக்கள்ல பிள்ளைங்க நல்ல உற்சாகமா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா படிக்கிறதுல உற்சாகமா இருப்பாங்க. இப்படி பல உற்சாகம் நமது குடும்பங்கள், தனிப்பட்ட நிலையில, சபையில நாம் காண முடியும். ஆனால் இங்கே பவுல் சொல்லும் போது இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தை உற்சாகம் எதிலெல்லாம் நாம் உற்சாகமா இருக்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் போதிக்கிறது என்பதை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 நாளாகமம் 17:16 17 verse 16, 2 Chronicles chapter 6 17 verse 16. அங்கே கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில் நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நான் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன், இனி நான் அல்ல அவரே என்னில் கிரியை செய்ய வேண்டும். சோ இது போன்றதான அந்த ஒப்பு கொடுத்தல்ல நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகமாக இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 17:16 நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 29:34 தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள மன உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 26:41 ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா, ஆவியில் உற்சாகத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்து நம்ம இப்ப வாசித்த இல்லையா, ரோமர் 12:8 இரக்கம் செய்வதில், ஒருவருக்கொருவர் இரக்கம் செய்வதில் உற்சாகமாக இருக்க வேண்டும். அதுபோல 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7, 12 போன்ற வசனங்கள்ல ஆண்டவருக்காக கொடுப்பதுல நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள்ல சபையை நடத்துவதில் நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன், இது வரங்களில் ஒன்று, இரக்கம் காண்பித்தல், இரக்கம் செய்தல். சரி, அப்ப அந்த விஷயமும் கூட உற்சாகத்தோடு செய்யப்பட வேண்டும். அப்ப எதில் நாம் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதில் உற்சாகமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள மன உற்சாகம் நமக்கு வேண்டும். ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் செய்வதில் உற்சாகமாய் இருக்க வேண்டும். காணிக்கை கொடுப்பதில் உற்சாகமாக, அதாவது தேவனுக்கு கொடுப்பதில் உற்சாகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையை, மந்தையை நடத்துவதில் நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நாம் எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் உற்சாகமாய் அவருக்காக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகமாய் செய்து தேவ நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.